அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2025 பட்ஜெட் இந்தியாவிலேயே ஒரு சரித்திர சாதனையாக 8வது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் தலைவராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, நம்ம எல்லாரோடையும் இருக்கக்கூடிய ஒருத்தங்க, இவ்வளோ ஒரு மகத்தான சாதனையை புரிந்ததுக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். இந்த வாய்ப்பை அளித்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றி. இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் கடந்த 40-50 ஆண்டுகளாக நம்ம ஜனசங்க காலத்திலிருந்து போட்டுட்டு இருப்போம். ஆளும் கட்சியா இருந்தா விளக்க பொதுக்கூட்டம், எதிர்கட்சியா இருந்தா எதிர்க்கக்கூடிய பொதுக்கூட்டமா நடத்திட்டு இருப்போம். இந்த வருடம் இந்த கமிட்டியில என்ன நியமிச்ச உடனே மாநில தலைவர்கிட்ட நான் வைத்த ஒரே கோரிக்கை, நான் இருக்கக்கூடிய பகுதியில முதல் கூட்டத்தை நீங்க சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு. அதற்கு ஏதுவாக முதல் கூட்டமா நான் வசிக்கக்கூடிய திருமான்மியூர் மண்டல்ல இந்த கூட்டத்திற்கு அவர் வரது மிக மிக உள்ளபடியே மகிழ்ச்சியை கொடுக்குது. பட்ஜெட் பத்தி நிறைய பேசலாம், ஆனா நிறைய தலைவர்கள் இங்க இருக்கிறதுனால 2-3 விஷயங்கள். தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட்ல எந்த விஷயமே கொடுக்கல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பொய் பரப்புரைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசு இந்த மாநிலத்துல மாநில பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 27 மாவட்டங்களுடைய பெயர் ஒரு தடவை கூட இந்த பட்ஜெட் உரையில இவர்கள் வாசிக்கவே இல்லை. அப்படின்னா இந்த 27 மாவட்டங்களுக்கும் ₹1 கூட பணம் கொடுக்கலையா அப்படின்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். பட்ஜெட் அப்படின்றது வேற, பட்ஜெட் உரை அப்படின்றது வேற. பட்ஜெட்ன்றது கிட்டத்தட்ட 100கணக்கான பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். பட்ஜெட் உரை அப்படின்றது அதை சுருக்கி 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல பாராளுமன்றத்துல வாசிக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இங்க இருக்கக்கூடிய முதல்வர், மிகப்பெரிய பொறுப்பு, தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருக்கக்கூடியவர் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்பட்டமான ஒரு பொய்ய மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட்ஜெட் உரையில தான் இல்லையே தவிர பட்ஜெட்ல பல திட்டங்கள், கிட்டத்தட்ட 60-70 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடியவங்க பொய் பிரச்சாரம் மட்டும்தான் திமுக 1967 ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல பண்ணக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் என்னன்னா, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுக்கறாங்க, தமிழுக்கு கம்மியா நிதி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள்ல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 70 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள், 20 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதுல 3 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தான் பிஜேபி ஆட்சிகள்ல துவக்கப்பட்டிருக்கு. ஒன்னு 1999 வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில, மீதி 2 மோடி அவர்களுடைய ஆட்சியில 2018 ஒன்னு, 2020 ஒன்னு. அப்ப 17 பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது துவக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்குவோம். இந்த 20 பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசால் பல்வேறு காலகட்டங்களில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். இந்த 20 பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை எடுத்துடுறாங்க. 1000 கோடி 2000 கோடி வருஷத்துக்கு ஒதுக்கணும்னா அது தனியா வச்சிடுறாங்க. தமிழுக்குன்னு இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம். அதுக்கு ஒதுக்கக்கூடிய 500 கோடியோ 100 கோடியோ 200 கோடியோ தனியா வச்சிடுறாங்க. சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி, தமிழுக்கு கம்மி நிதி அப்படின்னு ஒரு அர்த்தமற்ற ஒரு கம்பாரிசன் செய்து மீண்டும் மீண்டும் பொய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக கடந்த 4 ஆண்டுகள்ல மத்திய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட 13,700 கோடி ரூபாயை ₹1 கூட செலவு செய்யாம, பட்டியலின மக்களுக்கு அதை செலவு செய்யாம, எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பின அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. குறுக்கிற நிதியை ஒழுங்கா செலவு செய்யறதுக்கு துப்பு கெட்டவங்க, நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னு மக்கள் கிட்ட மீண்டும் மீண்டும் பொய் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சென்னை விமான நிலையம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரு, ஹைதராபாத், பாம்பே, இந்த விமான நிலையங்கள்லாம் எவ்வளவு தரமானதாக, எவ்வளவு பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சென்னை விமான நிலையம் இந்தியாவில் 10வது இடத்துக்கு போயிடுச்சு. கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு எக்ஸ்பான்ஷனுமே நடக்கல. கடந்த 4 ஆண்டுகளாக மோடி அவர்கள் 30,000 கோடி ரூபாயை தயாரா வச்சுட்டு சென்னை விமான நிலையம் கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா 4 ஆண்டுகளா இவங்க இடத்தை தேர்வு செய்யறோம்னு 2 ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க. கடைசி 2 ஆண்டுகள்ல அந்த நில கையகப்படுத்துறது, மக்கள் போராட்டம்,
இந்த விஷயங்களை கூட சரிப்படுத்தாம இன்னைக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நிலக்கையகம் படுத்தியிருந்தா மத்திய அரசாங்கம் உடனடியாக 30,000 கோடி ரூபாயை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு வழி இல்லை, ஆளுமை இல்லை, திறமை இல்லை, நிர்வாக திறன் இல்லை. எதுவுமே பண்ணாம பணம் கொடுக்கலன்னு ஒரே பல்லவி. இல்ல சுவாரஸ்யமா ஒண்ணு நடந்தது. என்னன்னா, ஜிஎஸ்டி வரி பாக்கி இருக்குன்னு முதல்வர் ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தார். பாராளுமன்றத்தில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அம்மையார் நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு, ஜிஎஸ்டி வரி தமிழகத்துக்கு ₹1 கூட பாக்கி கிடையாது, ₹1 பாக்கி இருந்தா கூட அந்த பேப்பர் எனக்கு கொடுங்க, உடனே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திமுக எம்பி எல்லாம் கேண்டீனுக்கு சமோசா சாப்பிட ஓடி போனவனுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பேப்பர்ல ₹1 நிலுவை இருப்பதற்கான ஒரு சாட்சியை கூட கொடுக்கவில்லை. அப்போ எப்பேற்பட்ட பொய்யர்களின் கூடாரமாக திமுக இருக்கின்றது. இவங்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிஞ்சுக்க வேண்டும்னா, வளர்ச்சி திட்டங்கள் மும்பையில நவி மும்பைன்னு ஒரு பகுதி இருக்கு, மும்பைன்னு ஒரு பகுதி இருக்கு. நவி மும்பையில இருந்து மும்பை போகணும்னா ரோட்ல தான் இப்படி போய் இப்படி சுத்தி இப்படி வரணும். 65 கிலோமீட்டர் பகுதி அது. நடுவுல கடல் இருக்கு. நம்ம பிஜேபி அரசாங்கம் வந்த உடனே என்ன முடிவு பண்றோம்னா, கடல்ல ஒரு பாலம் போடலாம் 21 கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 21 கிலோமீட்டருக்கு 5 ஆண்டுகள்ல கடல்ல பாலம் போட்டு 20,000 கோடி ரூபாயில ஒரு 2,000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி அந்த டிராவல் டைம் 3 மணி நேரம் இருந்தது 20 நிமிஷமா குறைச்சிருக்கோம். ஆனா மெட்ராஸ்ல திராவிட மாடல்ல மதுரவாயில இருந்து சென்னை போர்ட்டுக்கு 2008 அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் 20 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் போடுறது 800 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுல போட்டது. இன்னைக்கு 8,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு, ஒரு செங்கல் கூட வைக்கவில்லை. ஆகையால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட மாடல் அரசு எந்த காலத்திலும் குறிப்பா மெட்ராஸ்க்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை கூட கொண்டு வர போறது கிடையாது. எது கேட்டாலும் மோடி பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பார்களே தவிர உருப்படியாக ஒரு திட்டத்தை கூட இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். ஆகையால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் பிஜேபியை தேர்வு செய்தால் நிச்சயமாக சென்னையின் கட்டமைப்புக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். கொடுத்தாலும் செயல்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு தயாரா இல்லை. ஏனென்றால் அந்த பணமெல்லாம் கொடுத்து இங்க திட்டத்தை போட்டுட்டா மோடிக்கு பெயர் போயிடும் ஒரே வன்பத்தோட இன்னைக்கு வரைக்கும் சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்கு அடுத்த தேர்தலில் 2026 தேர்தலில் பிஜேபி எம்எல்ஏக்களை பெருவாரியாக சென்னை பகுதியிலிருந்து நாம் அனுப்பினால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.